கந்தபுராணத்தினுடைய முதல் பாடல் இதுதான். திகழ் தசக்கரன், 10 கரங்களை உடைய சிவபெருமான், அவனுடைய மூத்த குமாரனாக விளங்குகின்ற கணபதியை வணங்குகின்ற அற்புதமான பாடல். கந்தபுராணத்தினுடைய சாரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறார் நம்ம ஐயா. கந்தபுராணம் 10,342 பாட்டு. அதனுடைய சாரம் என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் இப்பொழுது ஒரு முக்கிய செய்தியாக நாம் சிந்திக்கிறோம். கந்தபுராணம் முழுக்க அடியன் 33 நாட்கள் பேசியிருக்கேன் கமலவிநாயகர் சத் சங்கத்தில். அது கமலவிநாயகர் சத் சங்க யூடியூப் சேனலில் இருக்குது. 33 நாள் சொற்பொழிவும் இருக்குது. ரொம்ப விரிவாக பார்த்தது. கந்தபுராணத்தினுடைய செய்திகளில் 2 செய்தியை நாம் முக்கியமாக மறவாமல் நினைந்து போற்ற வேண்டும். அதில் ஒரு செய்தி சூரபத்மனுக்கு 4 பசங்க. பெரியவன் பேரு தான் பானுகோபன். அவன் தான் உங்களுக்கு தெரியும். அங்கிமாமுகன்னு ஒருத்த, இரண்யன் ஒருத்த, கடைசியில் அதிசூரன் ஒருத்த. 4 பசங்க. வீரபாகு தேவர் தூது வந்தப்போ ஒருத்தன் செத்து போடுவான். அவனை வீரபாகு கொண்டுடுவார். தூது வந்தப்போ வீரபாகு தேவரை தாக்க ஆரம்பிப்பாங்க. அவர் உடனே எதிர்த்து சண்டை போட்டு ஒரு பையனை கொண்டுடுவார். இந்த மீதி 3 பசங்க இருந்தாங்க இல்லையா, அதில் இந்த பானுகோபன், அங்கிமாமுகன், இரண்யன். இந்த இரண்யன் ரொம்ப நல்லவன். இப்படி தப்பி பிறக்கிறது உண்டு. அப்படி அவன் அப்பா கூட இருந்தாலும் அப்பா செய்கிறதெல்லாம் தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பல தடவை சொல்லுவான். வேலையை பார்த்துட்டு போட அப்படின்னு சூரபத்மன் விரட்டிடுவான். வந்துடுவார். போர் ஆரம்பிச்சிருச்சு. முருகனோட போர் நடக்குது. 4வது நாள் போர். நிறைய இழப்பு சூரபத்மனுக்கு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துன்னுட்டு போர்க்களத்துக்கு இந்த பையனை அனுப்புகிறான், இரண்யனை. நீ போயிட்டு வா சண்டைக்கு இன்னைக்குன்னு. அப்போ அவன் அப்பாவுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறான். அதுதான் அந்த கந்தபுராணத்தினுடைய சாரமாக விளங்குது. ஒரு முக்கியமான பாடல் அது. ஒன்றொரு பயன் தனை உதவினோர் மனம் கன்றிட ஒரு வினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவர்க்கு புன் புரிந்த நன்றியே கொண்டிடும் கூற்றும் வேண்டுமோ. அப்பா, எவ்வளவோ சாஸ்திரம் படித்தவங்க நீங்கள், எத்தனையோ பேரை ஆட்சி செய்கிறீர்கள். ஒரு உண்மையான நிலையை நீங்கள், ஒரு தத்துவத்தை உணரவில்லையே. நீங்கள் யோசித்து பாருங்கள். 1008 அண்டங்களை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இந்த 1008 அண்டங்களை ஆட்சி செய்கிற உரிமை உங்களுக்கு எப்படி வந்தது? யார் தந்தது?
நன்கு சிந்தித்து பார்த்தால் நாம் காடுகளிலே திரிந்து கொண்டிருந்தோம். காசிப முனிவருடைய புத்திரர்களாக நாம் மாயைக்கு பிறந்த பொழுது, அப்பா கொஞ்சம் சொல்லுங்க, நம்மகிட்ட என்ன சொத்து இருந்தது? நம்மகிட்ட என்ன சொத்து இருந்தது? நம்ம அப்பா தாடிவாலா. யாரு? காசிப முனிவர். காசிப முனிவர்கிட்ட என்ன சொத்து இருக்குது? நமக்கு என்ன சொத்து கொடுத்தாரு? இது அப்பா மூலமா வந்த சொத்தா? அப்பா மூலமா வந்த சொத்தை அப்பா ஆண்டாரு, நம்ம திரும்ப ஆளலாம் அப்படின்னு ஆளு ஒரு சொத்தா? அப்பா அப்பான்னு சொல்லுகிற காசிப முனிவருக்கு என்னப்பா சொத்து, நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். உங்கள் அப்பாவுக்கு என்ன சொத்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இவன் அப்பாவை கேட்குறான். என்ன சொத்து சொல்லுங்க? ஒரு புலித்தோல் பையே, 4 மர உரி, ஒரு தண்டம், ஒரு தண்ணி தூக்குற கூஜா, இதை தவிர்த்து என்ன அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டின்னு இருந்தது? ஆனால் இன்றைக்கி 1008 அண்டங்களை ஆளுகிறோமே, யார்ப்பா தந்தார்? சிவபெருமான் தானே தந்தார். அப்போ சிவபெருமான் தந்திருக்கிறத அந்த நாம் எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருக்கணும். அவருடைய பிள்ளை வந்திருக்கான்னு சொன்னால் அவனை வரவேற்று, என்னப்பா என்ன சமாச்சாரம், ஏன் வந்திருக்கிற, என்ன தகராறு அப்படின்னு சுமூகமாக பேசி அதை தீர்க்கிறதை விட்டுட்டு அவனோட போர் செய்ய கிளம்புகிறீர்களே, இது இந்த செய்கை சரியாப்பா? அப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்குங்க அப்படின்ட்டு இந்த பாட்டு சொல்கிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய அபச்சாரம், மிகப்பெரிய தீங்கு எது என்று கேட்டால், இந்த உலகத்தில் பல பாவங்கள் இருக்கின்றன. பல பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை தீர்ப்பதற்கு பல பிராயச்சித்தங்கள் இருக்கின்றன. எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவத்திற்கு மட்டும் பிராயச்சித்தமே கிடையாது. அந்த பிராயச்சித்தம் என்பது இல்லாத ஒரு பாவம் இருக்கிறதே, அதை கழிப்பது தான் மிக கடினம். அந்த பிராயச்சித்தம் நாம் தேடுவதற்குள்ளாகவே அந்த பாவம் நம்மை தண்டித்து விடும். அது என்ன பாவம் தெரியுமாப்பா? ஒருவர் செய்த நன்றியை மறப்பது. ஒருவர் செய்த நன்றியை மறக்கிற பாவம். நன்றி மறப்பது அல்ல, நன்றி கொல்லுவது. நன்றி மறப்பது வேறு, நன்றி கொல்லுவது வேறு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்விட்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. செய் நன்றி மறந்த மகருக்கு இல்லை, செய் நன்றி. என்ன கொல்லுதல்? நன்றி மறத்தல் புரியுது, நன்றி கொல்லுதல் என்ன? நன்றி மறத்தல்ங்கிறது ஒருத்தர் நமக்கு செய்த நல்லதை, நமக்கு செய்த உதவியை, நமக்கு செய்த உபகாரத்தை, நமக்கு செய்த நன்மையை மறந்து விடுதல். அவர் நமக்கு செய்தாருங்கிறதே மறந்துடுறது. நன்றி கொள்ளுதல் என்பது அவர் செய்த நன்றியை மறப்பதோடு அவருக்கு தீங்கு புரிதல். யார் நமக்கு நன்மை செய்தாரோ அவருக்கே தீங்கு செய்து, அதுதான் நன்றி கொள்ளுதல். அவங்ககிட்டயே வேலைக்கு சேர்ந்து, அவங்ககிட்டயே வியாபாரத்தை கற்றுக்கிட்டு, அவங்ககிட்டயே ஊதியம் வாங்கிட்டு, அவங்ககிட்டயே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவனுக்கு எதிர்த்தாப்பில் போய் கடை போடுறது. இது நன்றி மறத்தல் இல்லை, நன்றி கொல்லுதல். எப்பா நம்ம நன்றி மறக்கலாமா? முதல்ல சிவபெருமான 1008 அண்டங்களையும் கொடுத்து 108 யுகங்கள் ஆண்டு கொள்கன்னு கொடுத்தாரு. அதை நாம் வாங்கணுமே, நன்றி மறக்கலாமா? மறந்துட்டீங்க. சரி, நன்றி மறந்தாது பரவாயில்ல, என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுவாவது பரவாயில்ல. அவருடைய புள்ள வந்திருக்கான், சண்டை போட்டு அவனை கொல்றதுக்கு நீங்கள் இவ்வளவும் பண்ணுறீங்களே, நீங்கள் அது செய்யலாமா? இதுதான் அந்த பாட்டு. ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒரு வினை கருதி செய்வரேல்.
புன்தொழில் முன்னவர்க்கு புரிந்த நன்றியே கொண்டிடும் அல்லது குற்றும் வேண்டுமோ. ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம், ஒரு பயனை ஒரு நன்மையை செய்தவர்களுடைய மனம் புண்படும்படியாக ஒருவருக்கு ஒருவன் தீங்கு செய்வானே, ஆனால் அந்த தீங்கு அவனுக்கு வேறு விதமான தண்டனைகள் வரவேண்டிய அவசியமில்லை. அந்த தீங்கே கூற்றுவனாக இருந்து அவனை தண்டிக்கும். இதுதான் சொல்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு தவறு நன்றி மறந்ததை இந்த அசுரன் செய்தது போலவே நன்றி மறந்த மிகப்பெரிய பாவத்தை தேவர்களும் செய்தார்கள். இந்த நன்றி மறந்த பாவத்திற்காகத்தான் இந்த சூரன் அடிந்தது போலவே அவர்கள் நன்றி மறந்த பாவத்திற்காகத்தான் சூரனிடம் சிக்கி வதைப்பட்டார்கள். இந்த தேவர்கள் இந்த வாழ்வு வந்தது யாருக்காக, யாரால் வந்தது, சிவபெருமான் தர வந்தது என்பதை மறந்து சிவனை நிந்தனை செய்கிறவர்களுடைய வேள்வியிலே போய் கலந்து கொண்டார்கள். யார் வேள்வி? தக்க வேள்வி. தக்கனுடைய வேள்வியிலே போய் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்தவன் சிவபெருமான். இப்படி எல்லோருக்கும் நன்மை செய்த சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறானே, இவனிடம் சென்று நாம் கலந்து கொள்ளலாமா? அவனுடைய நிகழ்விலே கலக்கலாமா? ஐயோ, அவனை பார்த்தா பயமாக இருக்கு. என்ன பண்ணுவான்? கொல்லுவானா? அடிப்பானா? கொல்லட்டுமே, அடிக்கட்டுமே. சிவம் பக்கத்தில் துணையாக இருக்கிற பொழுது நமக்கு யார் தீங்கு செய்ய முடியும்னு ஆணித்தரமாக உறுதியாக இருந்திருந்தால் அந்த பகை ஏதாவது செய்திருக்க முடியுமா? ஆனால் பகை ஏதாவது செய்து விடுமே என்கிற காரணத்திற்காக நேராக போய் எல்லாரும் அவன் காலில் விழுந்துட்டாங்க. யார் காலில்? தக்ஷனுடைய காலில் விழுந்தாங்க. தக்ஷனுக்கு என்ன விரோதம்? நல்லா பாருங்க, அவன் நன்றி மறந்தான். தக்ஷன் பிரம்மாவோட புள்ள. பிரம்மாவை பார்த்து ஒரு நாள் தக்ஷன் கேட்டான், அப்பா, யார் முதற்கடவுள்? கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் யார்? நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பிரம்மதேவரை பார்த்து யார் கேட்டா? அப்போ தக்ஷன் ரொம்ப நல்லவன். அப்போ கேட்டான். அவர் சொன்னார், இது என்னப்பா கேள்வி? முதற் பொருள், மூலப்பொருள், ஒரே பொருள், பதிப்பொருள், முதன்மை பொருள், நன்மை பொருள், உண்மை பொருள், செம்பொருள் சிவன்தான் என்று சொன்னார். சிவன் ஒன்று தான் பதி, சிவன் ஒன்று தான் கடவுள், ஒன்று தான் பதி. மித்ததெல்லாம் உயிர் வர்க்கம்தான், எல்லாமே உயிர். அப்போ முருகர், பிள்ளையார், அம்பாள் எல்லாம் சிவம், எல்லாமே சிவன்தான். சிவத்தினுடைய பல்வேறு வடிவங்கள், அவ்வளவுதான், சிவன்தான். ஆனால் உயிர் கூட்டம் திருமால் என்றும் பிரமன் என்றும் இந்திரன் என்றும் உருத்திரன் என்றும் சதாசிவன் என்றும் மகேஸ்வரன் என்றும் அந்தந்த பதவிகளிலே அமர்த்த பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உயிர் கூட்டம்தான். திருமால் புருடன், அதனால தான் அவனுக்கு புருடோத்தமன்னு பேர். ஆகையினாலே சிவம் ஒருவன் தான் முழுமுதற் பொருள் என்று பிரம்மா சொன்னார். என்னப்பா இது, நீங்கள் படைக்கிறீங்க, தாத்தா காப்பாற்றுறாரு, அவனுக்கு தாத்தா தானே வேணும், திருமால் என்ன வேணும்? தாத்தா. இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும். என்னென்ன தொடர்புன்னு, பிரம்மா யாரோட பிள்ளை, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு, நாரதர் பிரம்மாவோட பிள்ளை, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாரதரும் பிரம்மாவோட பிள்ளை, மன்மதனும் பிரம்மாவும் அண்ணன் தம்பி, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏப்பா நீங்கள் படைக்கிறீங்க,
தாத்தா திருமால் அவர் தான் காப்பாற்றுதல் செய்கிறாரு. எல்லாத்தையும் ஒடுக்கிறவரை போய் முதற் பொருள்னு சொல்கிறீங்கள நீங்கள் அப்படின்னு கேட்குறான் தக்கன். பிரம்மா எவ்வளோ புத்திசாலித்தனமும் பதில் சொல்கிறாரு பாரு. நான் படைக்கிறோம், எங்கள் அப்பா காப்பாற்றுறாரு, அதான் திருமால் உங்கள் தாத்தா காப்பாற்றுறாரு. ஆனால் ஒடுக்கன்னு வருகிற பொழுது, எல்லாத்தையும் ஒடுக்கிற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? படைக்கிற என்னையும் காப்பாற்றுற தாத்தா 2 பேர்த்தையும் சேர்த்து ஒடுக்கிறாரு. அவர் ஒடுக்கன்னு வரும் பொழுதுப்பா எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்தே ஒடுக்கிடுவார். இப்போ சொல்லு, ஒடுங்கினதுக்கப்புறம் எப்படி வெளியில் வருது? அவர் ரிலீஸ் பண்ணால் தான் வர முடியும். இப்போ சொல்லு, யார் பெரியவர்? ஓஹோ, இன்னைக்கு 2 பேர் வெத்து வேட்டு தானா? இப்போ தான் புரிஞ்சுது. இல்லை ரைட்டு தான், இப்போ தான் புரியுது எனக்கே. ஏன் உருத்திரன் சம்மாரம் பண்ணுறவன் தான் அந்த சங்காரகாரனர் தான் ஆதி கடவுள், அவர் தான் படைப்பு தொழிலும் செய்கிறார்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா யார் ஒடுக்குகிறாரோ அவர் வெளியில் விட்டால் தான் திரும்பவும் வர முடியுங்கும்போது அவர் தானே படைப்பு செய்திருக்க முடியும். அவர் வெளியில் விட்டால் தான் காத்தல் தொழில் செய்ய முடியும்னா அவர் தான் காத்தல் தொழிலும் செய்கிறவர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்களையெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் சிவனை நோக்கி தாவம் பண்ணுறேன்னு போயிட்டான். யார்? கதையை விட்டுறக்கூடாது. தக்கம் போய் கடுந்தவம் பண்ணுறான், பெருந்தவம் பண்ணுறான். சிவபெருமான் வரார். சிவபெருமான் நிறைய வரம் தரார். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் கேட்டு தரது கொஞ்சம், கேட்காம தரது நிறைய. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட போய் கேட்கறது கொடுப்பாருன்ட்டு. நீ கேட்காமையே உனக்கு நிறையா கொடுப்பார். நீ அவர்கிட்ட போனால கேளாமையே நிறையா தருவார் அவர். அது மாதிரி அவனுக்கு நிறையா கொடுத்தார். கொடுத்துட்டு கேட்டார், அதை வேணுமா உனக்குன்னு கேட்டார். ஒன்றே ஒன்று வேணும்னா அவன் பாருங்க, இவ்வளவும் கொடுத்தார, இவ்வளவு சிறப்பும் கொடுத்தாரு, அவர்கிட்ட என்ன கேட்கணும்? காரைக்கால் மாதிரி கேட்கும்போது என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும் அப்படின்லாம் கேட்டாங்க. இவன் கேட்டான், ஒன்றே ஒன்று வேணும்னா என்னன்னு, யாரெல்லாம் வந்து உன்னை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் என்னையும் வந்து வணங்க வேண்டும். இது என்னங்க இது? சில பேருக்கு இந்த ஃபேன்சி இருக்கும், நம்மளை யாராவது வணங்குறானான்னு பார்த்துட்டே இருப்போம். வணங்கினா என்ன, வணங்காட்டி உனக்கு. சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனியரு பாஸ்லாம் இருப்போம், கீழே இருக்கவங்களாம் சல்யூட் அடிக்கிறானான்னு பார்த்துட்டு இருப்போம். அதுக்காக இந்த கீழே இருக்கவங்கெல்லாம் சார் குட் மார்னிங் சார், சார் குட் மார்னிங் சார். சந்தோஷமாவா வைக்கிறான்? பாவி ஏதாவது எஸ்ஆரில் ஏதாவது கையை வச்சிட போகிறான் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு சல்யூட் அடிச்சு, சார் குட் மார்னிங் சார். ஏன் அங்கே தான் வரும்போது வச்சு நீங்கள் கவனிச்சிக்கலாம் என்னன்னு தெரில சார், வம்பு எதுக்குன்னு 2ஆம் தேதி வச்சுட்டேன் சார். இவனுக்கு எல்லாரும் ஒன்று, யாரெல்லாம் வந்து ஒன்றை வணங்குறாங்களோ அவங்களாம் என்னையும் வந்து வணங்கணும். சிவபெருமான் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த எவ்வளவு தவம் இருந்தாலும் அந்த தன்முனைப்பு போகலை பாரு, இல்லையா? சாமி எத்தனை பேர் வணங்கினாலும் நான் உங்கள் திருவடியை மறவாமல் உங்கள் திருவடி கீழே இருந்து வணங்கணும், அந்த வரம் கொடுங்கன்னு கேட்கணுமா? யாரெல்லாம் ஒன்று வணங்குறாங்களோ அவங்க. சாமி சிரிச்சுட்டே கேட்டார், அப்போ அவர் ஜீவோ போட்டுடலாமான்னார். இனிமேல் என்னை வணங்க வருகிறவர்களெல்லாம் என்னை வணங்கிய பிறகு இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் தக்கனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும், போட்டலாமா ஒரு ஜீவோன்னு. இல்லை அப்படி வேணாம், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், இதுக்கு வேறு ரூட்டு வச்சுருக்கேன்னா. என்ன ரூட்டுன்னு? அம்பாள் இருக்கல்ல ஒட்ட, ஆமாம், அவள் எனக்கு மகளாக வரட்டும். சரி, மகளாக வந்தால் நீ வந்து கல்யாணம் பண்ணிப்ப, அப்போ நீ எனக்கு மாப்பிள்ளை ஆகிடுவ. இப்போ மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்குறவங்களாம் மாமனாருக்கும் மரியாதை கொடுக்கும். இப்படி கேட்டான் அவன். கேட்டது நடந்தது, இது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மாதிரி இது எங்கே நடக்காமல் இருக்கு சொல்லுங்கள்? மாப்பிள்ளை படுத்துகிற பாடை விட மாமனார் படுத்துகிற பாடு தான் பெரிய இடங்கள்ல எல்லாம் நிறையா நடக்குது. சரி ரைட்டே, அது நமக்கு வேண்டாம்.
என்ன நம்ம பார்ப்போம். நம்மால் எதையும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். இல்லை என்னாது அருள் செய்பவர் சிவபெருமான். அவ்வளோதானே, சரின்ட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு யோசிக்கவே மாட்டார், சரின்ட்டு போயிட்டார். அது மாதிரியே அம்பாள் பெண்ணாக வந்தா. காளிந்தி நதியில் ஒரு சங்கு வடிவத்தில் இருந்தால் இவன் போய் எடுத்தான் தக்ஷன், அது பெண்ணாயிடுச்சு. அம்பிகையே பெண்ணாக வந்தான்னு சொல்லி கொண்டு போய் வேதவல்லி அவன் மனைவி பேர், தக்ஷன் மனைவி, அவன் கையில் கொடுத்து வளர்த்தான். அது வளர்ந்த உடனேயே சுவாமியை நோக்கி தவம் பண்ணா தாய். சாமி வந்தார். சாமி, நீங்கள் என்னை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னோடனே அவர் சொன்னார், இந்த பையன் சரியில்லையேம்மா. யார? தக்ஷன் சரியில்லையே. இவங்கிட்ட பொண்ணு கேட்டெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் முறைப்படி ஒழுங்காக நடக்குமான்னு எனக்கே தெரியலையேன்னாரு. சாமி, என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு தான் சொன்னேனே தவிர முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கங்க நான் சொன்னேன். அப்படின்னா தூக்கிட்டு போயிடுங்க சாமின்ட்டு. அவ்வளோதான், தூக்கிட்டு போயிட்டார். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பொண்ணை காலன்னு தேடினா சிவபெருமான் தூக்கிட்டு போயிட்டாருன்னு நேராக இதுக்கு வந்தான், கைலாயத்துக்கு வந்தான். வாசலில் நின்னார் நந்தி. கணங்கள்லாம் நின்றுச்சு. கிருன்னு உள்ளே போனான். திறந்த வீட்டில் ஏதோ போமே அது மாதிரி போனான். நந்தி அப்படி நிறுத்தினார். நில்லுன்னார். எங்கே போகிறேன்? உங்கள் சிவனை பார்க்க போகுது. இப்போல்லாம் பார்க்க முடியாது. அவர், நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும், பார்க்க முடியாது, உள்ளே போக முடியாது. சாமி பர்மிஷன் கொடுத்தா தான் போகலாம். நான் யார் தெரியுமா? நான் சிவபெருமானுடைய மாமனார். நீ மாமனாராக இருந்துக்க, வாழனாராக இருந்துக்க, இங்கே உள்ளே போக முடியாதுப்பா, ரூல் வேறு, நீ போ அந்த பக்கம் அப்படின்னார். ரொம்ப கோபம். தேற்றாமல் இவ்வகை சூழ்ந்த நும் தேவை, தேற்றாமல் இவ்வகை சூழ்ந்த நும் தேவை, யாரும் போற்றாமல் வந்து பணியாமல் புகழ்ந்து மேன்மை நீங்க என்னை யாருன்னு தெரியாம அலட்சியம் பண்ணீங்க. அதற்கான பலனை நீங்க சிவபெருமான் அனுபவிப்பான். தேற்றாமல் இவ்வகை சூழ்ந்த நும் தேவை, வாசல்ல நிக்க வச்சு என்ன உள்ள விடாம அவமரியாதை பண்றதுக்கு அவன் சொல்லித்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. என் மகளை எனக்கு தெரியாம தூக்கிட்டு வந்தது இல்லாம என்ன அவமானப்படுத்துகிறான் இந்த சிவபெருமான். தேற்றாமல் நான் யார், என்ன தவம் பெற்றிருக்கிறேன், என்ன வரம் பெற்றிருக்கேன் என்பதை கூட யோசித்து பார்க்காமல் இவ்வகை சூழ்ந்த தேவை, இந்த மாதிரியாக செயல்களை செய்த அவனை யாரும் போற்றாமல், ஒருவர் அவனை இனிமே போற்ற மாட்டார்கள். வந்து பணியாமல், கைலாயத்துக்கு யாரும் பணிய மாட்டார்கள். புகழ்ந்து மேன்மை சாற்றாமல், அவனுக்கு புகழ்ச்சியோ மேன்மையோ சொல்லாமல், எள்ளல் வகை புரிவம் யாம் என்று அவனை பார்த்து எள்ளி நகையாடுமாறு நான் செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சூழ் உரைத்து விட்டு கடுங்கோபமாக அங்கிருந்து வெளியேறினான். இப்போ எவ்வளோ பெரிய நன்றி மறந்தான் பாருங்க. நமக்கு பெண்ணை அனுப்பணும்னு கேட்டவொன்னே அனுப்பிச்சவர் அவர் தானே. சாமி, நாங்கள் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள் சாமி, நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்.
வாசலில் போய் நின்று கலடா பண்ணிக்கிட்டு இருக்கிறது தானை பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக. இந்த நேரத்தில் என்னாச்சு, தாம் பெண்ணுங்களை 27 பேரையும் ஒரே ஆளு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் சந்திரனுக்கு. அவன் என்ன பண்ணா, கடைசி பொண்ணு மேலே கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தியாக இருந்தான். எல்லா பொண்ணுங்களும் போய் அப்பா வீட்டுக்கே வரதில்லை. அவன் என்ன நினச்சா 27 தாண்டி ஏதாவது வச்சுருக்கானான்னு கேட்டான். இல்லை இல்லை, இந்த 27வது தங்கச்சி வீட்டுக்கு மட்டும்தான் போகிறாரு, எங்களையெல்லாம் கவனிது. இந்த பாவி என் பிள்ளைங்களை இப்படி பொண்ணுங்களை மனசு கஷ்டப்படுத்தினானா, இவன் தேய கிடவுதுன்னு ஒரு வாரம் கொடுத்துட்டான். அவன் தேய ஆரம்பித்தான். எல்லா இடங்களுக்கும் போனான். பிரம்மா கிட்ட போனான், தேஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க. நானே அவன்கிட்ட வாங்கி ஓஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என் புள்ளைன்னு சொல்லுவாங்க, ஆனால் புள்ள அப்பம் பேச்சை கேட்காத புள்ள அது. இது மாதிரி நிறைய புள்ள எதிர்காலத்தில் வரும். நீ இங்கே வராத, வேறு எங்கேயாவது பாரு போன்னு வரட்டி விட்டார். சரி உங்கள் அப்பா கிட்ட போகிறேன்ட்டு திருமால்கிட்ட வந்து திருமால் சொன்னார், நீ இங்கே வந்ததுன்னு தெரிஞ்சேன்னா எனக்கு ஆபத்து. புழக்கடை வாசல் திறந்துருக்கு, இப்படியே பேக் டோர் வழியாக போய்ட்டுன்ட்டு. அவனை ஏற்றிக்கிட்டலாம் எங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் பெருசு என்ன பண்ணுதுன்னு தான் என்னை கேட்குறான். அவன் எனக்கு மரியாதையே கிடையாது. நான் என்ன சொல்லி அவன் சாபத்தை வாங்க போகிறான்? இரு ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், எனக்கு ஒரு விதத்தில் உனக்கு உதவ முடியும். என்ன, என்னால் தீர்க்க முடியாது, ஆனால் உங்கள் சாபத்தை யாரால் தீர்க்க முடியும்னு எனக்கு தெரியும். அதையாவது சொல்லுங்கள். மருந்து கொடுக்கலன்னா மருந்து யார் வச்சுருக்கான்னாவது சொல்லு. நீ எங்கேயும் போகாத, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. கிட்டத்தட்ட இப்பயே மெலிஞ்சு கிழிஞ்சி 14 கலைக்கு வந்துட்ட. 14 கலை தேஞ்சி ஒரு கலையோடு நிற்கிற. நேராக கைலாயத்தில் போய் சிவபெருமான் திருவடியில் விழுந்துரு, அதான் ஒரே வழி. சாமின்னு போய் காலில் விழுந்தாங்க கைலாயத்தில். யார் கண்ணங்கரேன்னு? நான் தான் சாமி சந்திரன். ஏண்டா இப்படி ஆனேன்னு மாமனார் சபிச்சுட்டார். ஏன் அப்படின்னு சபிச்சுட்டார். சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல தேயாமல் இருக்கிறதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு காலில் விழுந்தவனை எடுத்து மடியில் வைக்கலை, அடியில் விழுந்தவனை முடியில் வச்சுக்கிட்டார். உலகத்தில் யாராவது அடைக்கலம்னு தஞ்சம்னு புகுந்தா பின் வீட்டில் பத்திரமா இரு, மறைவாக இரு, கொஞ்ச நாளைக்கு கண்ணில் படாத, அப்படி தானே வைப்பாங்க. இவர் தஞ்சம்னு புகுந்தவனை எல்லாரும் பார்க்கும்படியாக வச்சார். அதுதான் சிவபெருமானுடைய பெருமை. சிவபெருமான்கிட்ட தஞ்சம் பூந்தா யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவன் மேலே உட்கார வச்ச உடனே நில உலாவிய நீர்மலி வேணியன், சும்மா இல்லையா உலாத்தினானா, எப்படி இருக்கு பாருங்க தைரியமாக. இதில் ஹை டென்ஷன் ஆகிட்டான் தட்சன். ஏற்கனவே தகராறு, இதில் இன்னும் தகராறு. அதனால் இனிமேல் யாரும் வேள்வியை சிவபெருமானுக்கு வச்சு செய்யக்கூடாது, யார் சிவபெருமானை வணங்கக்கூடாது அப்படின்னுலாம் பண்ணான். அப்புறம் அவங்க தக்க வேள்வியில் ஒரு தடவை யார் வேள்வியே பண்ணாமல் விட்டாங்க. ஏன் வம்புட்டு, என்ன ஒருத்தரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு தட்சணை என்ன பண்ணால், அவனே இல்லையா இந்த சினிமா சான்ஸ் பண்ணாட்ட ஆக்டர் என்ன பண்ணுவான், இன்னும் யாருமே படம் எடுக்க மாட்டேங்க, சரி நானே படம் எடுக்கிறேன் என்னை வச்சு அப்படின்னு படம் எடுப்பான் பாருங்க. அது மாதிரி இவன் வேள்வி பண்ண, இல்லாட்டி எதுக்கு பண்ணுறான் அவன்? மற்றவங்க ஏன் பண்ணலைன்னா சிவபெருமானை கூப்பிடக்கூடாது, சிவபெருமானுக்கு அபிபாகம் தரக்கூடாதுங்கிறான். இது ஏன் வம்பு, செய்யாமல் இருந்துடலான்ட்டு ஒருத்தர் இருந்துட்டாங்க. நான் செய்கிறேன் பார் அப்படின்னு திருமாலை பாவம் அவரை கூப்பிட்டு, என்ன நீ எப்போவுமே நம்பர் 2வாகவே இருக்கிற, நம்பர் 1 ஆயிடுவா, நான் கொடுக்குறேன் உனக்கு போஸ்ட். அவர் யோசிச்சு பார்த்தார், யாரும் கூப்பிட்டதே இல்லையே, எப்படி இவனாவது கூப்பிட்றான் பேரன் போய் இருப்போன்ட்டு. அப்பயும் அவருக்கு யோசனை தான், இது முழுசாக நடக்கும்னு தெரியல அப்படின்ட்டு வந்தார். வந்தவுடனே வேள்வி தான் நடந்து தெரியும், விஷயம் கேள்விப்பட்டுச்சு. அம்பாள் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு, நான் போய் தடுக்கிறேன்னு.
அட ஏம்மா அவன் பாட்டு பண்ணிட்டு போகிறான் விடுன்னு. இல்லைங்க நான் பார்த்து சொல்கிறேன், நல்ல புத்தி சொல்கிறேன். சரின்ட்டு போனேன். அப்புறம் அவன் கேட்கல. உன்னை யாருக்கு கூப்பிட்டது, நீ வராது போ, ஓடி போனேன்ல, ஓடி போன எதுக்கு வீட்டுக்கு வர அப்படின்லாம் கேட்டான். சாமிகிட்ட வந்து சொல்லிட்டேன். அவன் திருந்த மாதிரி தெரில. அதான் நான் சொன்னேன் முதல்லையே அப்படின்னாரு. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டார். அம்பாள் சொன்னால் விடாதீங்க சாமி, இப்படி பண்ணக்கூடாது. ஒருத்தன் இப்படி பண்ணான்னா அப்புறம் அவனுக்கு விவரம் தெரியாமல் அகந்தையில் பண்ணுறான் அப்படின்னு உடனே சாமி என்ன பண்ணார், அகோர வீரபத்திரரை அனுப்பிச்சார். அகோர வீரபத்திரர் வந்தார், உள்ளே நுழைஞ்சார். உள்ளே நுழையும் போதே காற்று அடிக்கிறத பார்த்து என்ன ஏதாவது சுனாமி வரப்போதா, ஏன் இவ்வளோ பலத்தை காற்றடிக்குதுன்னு அங்கே வேள்வியில் இருந்தவங்களாம் கேட்டாங்க. அவர் வர காற்ற அப்படி உள்ளே பூந்தார். டேய்னாரு. ஒருத்தன் தான் வந்திருந்தான். ஷட்டரை மூடுனார். இந்த இப்போல்லாம் ஹீரோ வந்தவுடனே வில்லன் உள்ள நுழைஞ்சவுடனே எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ஷட்டர் போட்டு அடிப்பான் இல்லையா, அது மாதிரி அவன் கூடாரத்துலேயே போய் ஷட்டர் போட்டு அடித்த முதல் ஆள் அகோர வீரபத்திரர் தான். ஷட்டரை போடுன்ட்டு வெளியில் ஒரு பையன் தப்பிச்சான்னா நீ மாட்டின. சாத்துனாரு பாருங்க, அடி ஒத பின்னி எடுத்து விட்டாரு அகோர வீரபத்திரர். கிடைச்சவனெல்லாம் செவுத்தில் தேய்க்கிறது, அடிக்கிறது, ஒத்த தவிச்சு குதிக்கிறான். அவன் ஜன்னல் வழியாக ஏறுறான். ஏற்கனவே ஜன்னல்லாம் மூடப்பட்டிருக்குன்னு தெரியல வேற அவனுக்கு. நடுங்கி போய் பிரம்மா மந்திரம் ஓதுற மாதிரியே இப்படியே நழுவி இல்லான்னு பார்த்தாரு. 4 தலை எங்கே போற? அப்பவே சொன்னேன். அவன் கேட்கலப்பா. நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினார். தெரியும் எனக்கு, ஒரு தலையில் தான் கொட்டு விழுந்தது, மீதி 3க்கு உண்டா இல்லைடா போலாமா போ. திருமால் வந்து போரிடலான்னு ஆரம்பித்தார். அவ்வளோதான், அவரையும் சாத்தினார். எல்லாரையும் அடித்தார், உதைச்சார். அதுக்கப்புறம் தக்ஷனுடைய தலையை துடித்தார். அம்பிகையும் சிவபெருமானும் வந்தாங்க, உக்கிரத்தை தணிச்சாங்க. அதுக்கப்புறம் தக்ஷனை எழுப்பி விடணுன்னா அவன் இந்த நன்றி மறந்தால் என்ன நடக்கும்னு காட்டுறதுக்கு உதாரணமாக இருக்கணும். அதனால் ஆட்டு தலையை பொருத்தி, அவன் தலை நெருப்பில் விழுந்து போயிடுச்சு. இல்லாட்டி அவன் தலையை வச்சுருப்பாங்க. அங்கே இருந்தது ஆட்டு தலை தான். அதை எடுத்து அதை பொருத்தி, இது வரைக்கும் சிவபெருமான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் சிவபெருமான் உண்டு 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 உண்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தான். ஆட்டுத்தலை போட்டான். சரி, இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, நீதி தான் முக்கியம். மொத்த கந்த புராணமே தேவர்கள் நன்றி மறந்த கதை. தக்ஷன் யாரு? தேவன், பிரம்மாவோட புள்ள, தேவன் தான். இவ்வளவு அடி வாங்கினாங்க அத்தனை பேரும். பிறகு எல்லோரையும் தண்டிச்சு அனுப்பிச்சார். திருவாசகத்தில் மிகவும் பிரலாபித்து பேசுகிற ஒரே இது தக்கன் வேள்வியில் அகோர வீரபத்திரர் தண்டித்தது தான். இப்படி எல்லோரையும் தண்டித்த பிறகு அவரவருக்கு மன்னிப்பு கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு, பேண்டேஜ் போட்டது பாதி, ஃப்ராக்சர் பாதி, எல்லாத்தையும் போட்டு சேர்த்து விட்டுட்டு சாமி கிளம்பினார். நீண்ட நாள் கழித்து சூரபத்மனிடம் இவர்கள் துன்பப்பட்டார்கள். அப்போ இந்திரன் தப்பிச்சு போயிட்டான். சீர்காழியில் மறைவாக இருந்து சிவபூஜை செஞ்சான். நான் போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறேன், நம்ம துன்பம் எப்போ தீரும், இந்த சூரபத்மனுடைய துன்பம் எப்போ தீரும் கேட்குறேன் அப்படின்ட்டு போனார். நந்தி உள்ள உடலை தனியாக போய் நின்று தவம் பண்ணான். சிவபெருமான் வந்தார். சாமி, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி, நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்களே. அப்போ ஒரு பாட்டு சொல்கிறார். மெய்மையதகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் நும்மிடை இருந்தது. மெய்மையதகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் நும்மிடை இருந்தது. அற்றால்
நோதக உழந்தீர். நீங்கள் தக்ஷன் வேள்வியில் கலந்துக்கிட்டீங்கல்ல, அதனுடைய பயனை சாமி அன்னைக்கே அடித்து வச்சிங்களே சாமி, முதல் தடவையை துவைச்சி அனுப்பிச்சிங்க முடிஞ்சிருச்சின்னு நினச்சோம். இப்போ அதுதான் இப்போ வருதுன்னு சொன்னார். எல்லா பாவத்துக்கும் ஒரு தண்டனை, நன்றி மறந்த பாவத்துக்கு 2 தடவை தண்டனை, இம்மையிலும் மறுமையிலும் உண்டு. இதுதான் பாடம். செய் நன்றி கொன்றவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் தண்டனை கிட்டும், பெரும்பாவம். அதை காட்டுவது தான் கந்தபுராணம். அப்ப சூரபதுமன் நன்றி மறந்தான், தக்கனும் தேவர்களும் நன்றி மறந்தார்கள். இந்த நன்றி மறந்த பாவம்தான் அவர்கள் துன்பத்திற்கு காரணமாயிற்று. ஆகையினாலே இந்த அம்பாள் தக்கனுக்கு மகளாக போய் அவன் செய்த பாவத்திற்கு தீர்வு வழங்கி திருத்தினாள். அதே கந்தபுராணத்தில் திரும்பவும் தாய் மகளாக வருகிறாள். யாருக்கு? இமயவான். கைத்தட்டுங்க, சரியா சொன்னா. மலையத்துவசனுக்கு மகளாக வருகிறது. அப்போ அவளுக்கு பார்வதின்னு பேர். அப்போ அதே சிவபெருமான் சப்த ரிஷிகளை தூது விடுத்து பார்வதியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ பாருங்க, சக்தி தக்கனுக்கும் மகளாக வந்தா, இமயவனுக்கும் மகளாக வந்தா. தக்கனுக்கு மகளாக வந்தது, இமயவரம்பனுக்கு மகளாக வந்தது. 2 தடவை மகளாக வந்திருக்கிறான்னு காட்டுற கந்தபுராணத்தில். என்ன காரணம்? முதல் தடவை மகளாக வந்தது திரோபவ சக்தி, 2வது மகளாக வந்தது திருவருள் சக்தி. திரோபவ சக்தி திருத்தும், திருவருள் சக்தி கடை தேற்றும். தக்கனை திருத்துவதற்காக வந்த சக்தி திரோபவம். இமவானுக்கு முக்தி அளிக்க வந்தது திருவருள் சக்தி. எப்படி சைவ சித்தாந்தம் நம்முடைய கந்தபுராணத்தில் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். புராணம் படிக்கிறது வேற, கதை படிப்பது என்பது வேற. ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறான், நாம் நன்றி மறக்கக்கூடாது. இந்த உடம்பு கொடுத்திருக்கிறான், இதெல்லாம் விட அவனை நினைப்பதற்கு மனம் கொடுத்திருக்கான். வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து அணங்கொடு இல்லையா சொன்னார் இல்லையா பெருமான். இந்த உடம்பை தந்தது, இந்த பிறப்பை தந்தது, இந்த பிறப்பிலே பல்வேறு நலன்களை தந்தது சிவம்தானே. ஆகையினாலே வழிபாடு என்பதற்கு என்ன பொருள் என்றால் நன்றி பாராட்டுவது என்பதுதான் பொருள். அதுக்கு இறைவனுக்கு வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் இறைவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நினைக்கிறேன். புதுசாக அட்டவணை போட்டு பட்டியல் கேட்கக்கூடாது. ஏற்கனவே எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறாயே, இந்த நன்மைகளை யார் செய்ய முடியும்? கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானே என்று இறைவன் செய்த நன்றி, இறைவன் செய்த உதவி, இந்த உதவிக்கு நாம் மறவாமல் அவனை போற்ற வேண்டும். எதுக்காக சாமி கும்பிட்றோன்னா, நிறைய பேர் நமக்கு புதுசாக நிறையா அவன் தரணும் அப்படி, ஏற்கனவே தந்ததுக்கு நன்றி தெரிவிக்க. எவ்வளவோ நன்மை செய்திருக்கிற சிவத்திற்கு நன்றி பாராட்டாமல் புதிதாக நாம் எதையும் கேட்டு பெறுவது என்பது நன்மை அல்ல. அதனால்தான் இந்த கந்தபுராணத்திலே நன்றி பாராட்ட வேண்டும் என்கிற அந்த செய்தியும், அதை மறந்த நிலையிலே தக்கன் எல்லாவற்றையும் பெற்றது சிவத்தால் என்பதை மறந்து அகந்தையோடு திரிந்தான். சூரபதுமன் தான் பெற்ற வாழ்வு எல்லாம் சிவம் தர வந்தது என்பதை மறந்து தன் வாழ்வை இழந்தான். ஆகவே
இந்த தக்கன் இழந்ததும் தக்கனுடைய வேள்வியிலே கலந்து கொண்ட பாவத்தாலே சூரபத்மனிடம் துன்புற்றது எல்லாமே பார்த்தால் நன்றி மறந்த பாவம். எனவே தக்கன் நன்றி மறந்ததும் சூரன் நன்றி மறந்ததும் அவர்களுடைய அழிவிற்கு காரணமாயின. இதைத்தான் நாம் அதில் கந்தபுராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நன்றி மறந்ததை தவிர வேறு பல பிழைகளை செய்திருப்போமே, அதுக்கு சொல்கிறார். அற்புதமாக கச்சியப்பர் சொல்லுகிறார். பல குற்றம் செய்திருப்போம், நம்மளே அறியாமல் பிழை செய்திருப்போம். ஆனால் நன்றி மறந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேறு பல பிழைகள் செய்திருப்போம், வேறு பல குற்றங்கள் செய்திருக்கோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வழி சொல்கிறார். தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திருமுன்புற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமரி இந்நாள் புரிந்த மாயையின் மகனும் என்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். ஆகையினாலே எவ்வளவு தீமைகளை நாம் முன்பு செய்திருந்தாலும் முருகனிடம் சென்று பெருமானே இந்த பிழைகளை பொறுத்தருள்க என்று வேண்டி நின்றால் முருகன் கேட்பான், இனிமே செய்ய மாட்டேன்ல, இனிமே செய்ய மாட்டேன், ட்ரை பண்ணுறேன் சாமி. அப்போ நானும் ட்ரை பண்ணுறேன் சாமி, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா பிழையெல்லாம் பொறுத்தவனவன் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானே பிழையெல்லாம் தவிர பின்னையன் பிழையை பொறுப்பானே. எப்போ? பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. பிழைகளை தவிர்க்க பணிப்பான். பணித்தல் என்றால் சொல்லுதல், இனிமேல் செய்யக்கூடாது, தெரியுதா? பிழையெல்லாம் தவிர, இனிமேலாம் பிழையெல்லாம் தவிர்த்தல் என்னன்னா, தவிர்தல்னா என்ன அர்த்தம்? நீக்குதல். அதை தவிர்த்திருப்பா. ஏன் இப்படி லேட்டாக வர? அதை தவிர்த்து இல்லாமல் ஏன் இப்படி அடிக்கடி பேசிகிட்டு இருக்க? அதை தவிர்த்து இல்லாமல் தவிர்த்தல் இல்லையா? பிழையெல்லாம் தவிர பணிப்பான். ஆகையினாலே முருகனை நாம் வணங்கினால் நம் பிழைகள் பொறுக்கப்படுகின்றன என்று சொன்னார். இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்யணும். இதில் இந்த வள்ளி கல்யாணம், தெய்வ யானை திருமணம் ரெண்டு இருக்குது கந்தபுராணத்தில் சொல்லப்பெறுவது. தெய்வ யானை திருமணம் அது திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. வள்ளி திருமணம் என்னது? எவ்வளோ முக்கியமான கொஸ்டின். வள்ளிமலை என்ன மலை? மறக்கக்கூடாது. முருகனுடைய திருவடி தோய்ந்த மலை வள்ளிமலை. அவனுடைய திருவடி தோய்ந்த மலை வள்ளிமலை. உலைப்படுமெழுகண்ண உருகிய ஒருத்தி காதல் வலைப்படுகின்றான் போலவே வருந்தியே இறங்கா நின்றான். கலைப்படு மதிய புத்தேல் களங்கலம் புனலில் தோன்றி அலைப்படும் தன்மை தன்றோ அருமுகன் ஆடல் எல்லாம். வள்ளி அங்கேருந்து கிளம்பி முருகனை பார்க்கறதுக்கு போனாளா? இல்லை. வள்ளி இருந்த இடத்திலேயே இருந்தாள். எவ்வளவு காவல்! நம்பிராஜன், சகோதரர்கள், காட்டுவாசிகள், வேடுவர்கள், ரிமோட் பிளேஸு. செல்லு எடுக்காதுங்க, சிக்னலே இருக்காது. இப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓ அப்படிப்பட்ட ரிமோட் இடமா அப்படின்னு. இடத்த புரிய வைக்கிறதுக்கு இப்படி சொன்னால் போதாது. செல்லு எடுக்காது, ரிமோட்டு சிக்னலே இருக்காது. ஓ அப்படிப்பட்ட ரிமோட்டான இடமா? மனுஷன் எப்படி சார் வாழ்வாங்க? அந்த மாதிரி ஒரு காட்டில், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த ஒரு பெண்ணை
தேடிக்கிட்டு வராரு. யாரு? முருகன் தேடிக்கிட்டு வரார், தேடிட்டு வரார். அப்போ நாம் நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், முருகன் நம்மை தேடி வருமாறு செய்ய முடியும். நாம் முருகனை தேடி போக வேண்டியதே இல்லை. நம்முடைய பக்தியும் அன்பும் திண்ணியதாக இருக்குமானால் முருகன் நம்மை தேடி வருவான். அப்பூதி தேடிட்டு போனாரா அப்பரை? அப்பர் தேடிட்டு போனாரா அப்பூதிய? அப்பர் தான் தேடிட்டு போனார் அப்பூதி அடிகளை. அவர் இருந்த இடத்துல இருந்த நாவுக்கரசு 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 எனும் நீ நன்னாமம் எழுதியும் கூறியுமே பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி அப்படின்னார் சிவபிரகாஷ். நாவுக்கரசு 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 நாவுக்கரசு. அதுபோல எப்போ பார்த்தாலும் முருகா முருகா முருகா. இந்த படத்துல எல்லாம் காட்டுறான் பாருங்க, வள்ளி கல்யாணம், இந்த ட்ராமாலாம் காட்டுறான், அவன்லாம் நரகத்துக்கு தான் போவானுங்க. நான் உண்மையில வெறுத்து போய் சொல்கிறேன். வள்ளி எவ்வளோ உயர்ந்த நிலை உடையவள். இவனால் நினச்சி கூட பார்க்க முடியாத சாதாரண இருக்கிற வள்ளியை ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி காட்டுறானுங்க. அவன் ஒரு செல்ற ஜோக்கெல்லாம் போட்டு அப்படி காட்டுறானுங்க. வள்ளி என்ன உயர்ந்த தவமுடையவள். முருகன் தேடிட்டு வரணும்னா எப்படி இருந்திருப்பா? யோசனை பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். எப்பொழுது பார்த்தாலும் முருக சிந்தனையாகும், முருகனையே நினைந்து முருகனையே தவம். அந்த திரைப்படத்திலே இருந்து இதனில் இருந்து பறவைகளை ஆலோரம் ஓட்டி அவளுக்கு எப்பொழுதும் முருகன் மேலேயே ஞாபகம், பெருமானே பெருமான். அப்ப இந்த வள்ளியை முருகன் அந்த காட்டிலே தேடி வந்து வேட்டுவ உருவத்தில் வந்து, அவளுக்கு பழக்கமான உருவத்தில் முதல்ல வந்தாதான் அவள் பாப்பான்ட்டு அந்த உருவத்தில் வந்து அவளையும் மனம் கவர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார். திரும்பி பார்க்குதா? பார்க்க மாட்டேங்கிற. அதற்கு பிறகு பல்வேறு விதமான நிலைகளிலே அவளுக்கு உயர்த்தி தன்னை புரிய வைக்கிறார். புரிய வைத்து இரவோடு இரவாக அவளை அழைத்து செல்லுகிறார். வேடுவர்கள் எல்லாம் உறங்குகிற நேரத்தில் அழைத்து சென்று விடுகிறார். பிறகு வேடுவர்கள் தேடி வருகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் சாய்க்கிறார். வள்ளியினுடைய நன்மை கருதி எழுப்புகிறார். பிறகு திரும்பவும் திருமணம் செய்து கொள்கிறார். இதுதான் கந்த புராணத்தில் வள்ளி திருமணம் பார்க்குறோம். வள்ளி மிக உயர்ந்தவள் வள்ளியம்மா. முருகனுடைய திருவருளை பெறுவதற்கு சிறந்த வழி வள்ளியினுடைய திருவடியை பற்றுவது. வள்ளி யார்? முருகனுக்கு என்ன வேணும்? தெய்வ யானை திருவருள் சக்தி. எப்படி சிவபெருமானுக்கு உமையோ அதுபோல முருகனுக்கு தெய்வ யானை திருவருள் சக்தி. எந்த கலாட்டாவும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் பொண்ணு கொண்டு கொடுத்தாங்க. தேவர்களாக இருந்தால் கல்யாணம். ஆனால் வள்ளி கல்யாணத்தில் எவ்வளோ கலாட்டா, எவ்வளோ பிரச்சனை, எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு, எத்தனை சிக்கல். ஆனாலும் விடாமல் திருமணம் செய்து கொண்டார். அப்போ வள்ளி யார் அப்படின்னு கேட்டால் தெய்வ யானை திருவருள் சக்தி. வள்ளி யார் என்று கேட்டால் ஆன்ம சக்தி, ஆன்மா. இந்த ஆன்மாவை எப்படி அவர் வந்து ஆட்கொள்ளுகிறார், இருந்த இடம் தேடி வந்து எப்படி ஆட்கொள்ளுகிறார் என்பதுதான் வள்ளி. இவள் மாயையிலே அகப்பட்ட வேடுவர்களுக்கு மத்தியிலே இருப்பது போல ஆன்மாவும் சுற்றம் உறவு என்று சொல்லக்கூடிய பற்றுகளின் நடுவிலே இருக்கிறது. எத்தனை பற்றுகளின் நடுவிலே இருந்தாலும் இது முருகன் மேலே பக்தி செலுத்தி முருகனையே நினைந்து கொண்டு இருக்குமானால் அத்தனை பற்றுகளையும் காவலையும் கடந்து முருகன் வருவார். அதுபோல உயிர் முருகனே, நான் இத்தனை பற்றுகளோடு இருக்கிறனே, இத்தனை உறவுகளோடு இருக்கிறனே, இத்தனை சிக்கல்களோடு இருக்கிறனே என்பதை பற்றி கவலைப்படாமல் இத்தனை சிக்கல்கள், இத்தனை கமிட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும்
அதற்கு நடுவே முருகனை மறவாமல் துதித்து கொண்டு இருக்கிறவர்களை முருகன் தேடி வந்து அருள் செய்கிறான் என்பதை காட்டுவதுதான் வள்ளி திருமணம். நாமும் நமக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சிக்கல்கள் நடுவில் முருகன் மேலே சொல்லனாத பக்தி பூண்டார். அவர் தேடி வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறார். வள்ளி எப்படி வந்தார்? மான் வயிற்றில் பிறந்தார். எப்படி மான் வயிற்றில் பிறக்க முடியும்? ஒரு சிவமுனிவர் மான் பார்த்தார், மானினுடைய வயிற்றிலே தரித்தாள். ஆனால் உண்மையிலே அது என்ன பொருள் என்று கேட்டால், வள்ளி ஆன்மா இல்லையா? மான் என்றால் பிரகிருதி மாயை. மான்னா பிரகிருதி மாயை. சிவபெருமானுடைய திருநோக்கினாலே பிரகிருதி மாயையை நோக்க ஆன்மாவிற்கு கருவிகரணங்கள் என்று உடம்பு வந்தது. இந்த உடம்பு வந்ததனுடைய காரணம் மாயையிலிருந்து வந்தது. அந்த மாயைக்கு பேர் மான்னு பேர் சைவ சித்தாந்தத்தில், பிரகிருதி மாயைக்கு. அதுதான் வள்ளி என்று சொல்லக்கூடிய ஆன்மா இந்த தூல சரீரம் பெற்று இருந்தது. தூல சரீரம் பெற்ற அந்த ஆன்மாவை தேடி வந்து முருகன் ஆட்கொள்ளுகிறான். தேடி வந்து ஆட்கொள்ளுகிறான். அதற்கு தேவையானது என்ன என்று கேட்டால் பக்தி, அன்பு. எனவே கந்தபுராணத்திலே வள்ளி கல்யாணம் என்பது ஒரு பக்கத்தில் திருவருள் சக்தி, இந்த பக்கத்தில் ஆன்ம சக்தி. இந்த அளவுக்கு அந்த என்ன சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட என்பது போல முருகப்பெருமானை வழிபடுகின்றவர்களை தன்னுடைய சக்திக்கு சமானமாக அவர்களை ஆட்கொண்டு தன்னருகே வைத்துக் கொள்ளுகிறான் என்பதை காட்டுவதைத்தான் வள்ளியை ஆட்கொண்டு அருள் செய்து தன் பக்கத்திலேயே நிறுத்தி கொள்ளுகிற வள்ளி திருமணம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த கந்த புராணத்திலே நாம் இந்த செய்திகளை முக்கியமாக இந்த முக்கியமான செய்திகளை கந்தபுராணம் என்ற உடனேயே நமக்கு உடனே நன்றி மறந்த பாவம் நமக்கு வரக்கூடாது. பெருமானை எப்பொழுதும் நன்றி மறத்தல் இல்லாமல் நன்றியோடு அவனுக்கு வழிபாடு செய்தல் வேண்டும். பெருமானே எமக்கு பல வகையிலும் தேவரீர் அருள் செய்தீர் என்று போற்றுதல் வேண்டும். பெருமான் நமக்கு தந்தவற்றை மறவாமல் நினைந்து நிற்க வேண்டும். இருந்த இடம் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து உண்மையான பக்தி செலுத்தினால் முருகன் நம்மை தேடி வந்து அருள் புரிவான். அதனால் அதுக்கு பேரே வள்ளி சன்மார்க்கம் என்று பெயர். அதற்கு பேரே வள்ளி சன்மார்க்கம் என்று பெயர். வள்ளி என்பது முருகனுடைய மனைவி என்று கலோக்கியெல்லாம் நாம் சொன்னாலும் கூட அதனுடைய உண்மை பொருள் என்ன என்று கேட்டால், அது வள்ளி என்பது முருகனுடைய ஆன்ம சக்தி, அவன் ஆண்டு கொண்ட சக்தி. அதனால் இப்படிப்பட்ட ஆண்டு கொண்ட சக்திகள் என்பதனால சக்தி சொன்னபடி சிவம் செய்யும் என்பது போல வள்ளி சொன்னபடி சிவம் செய்வார். ஆண்டு கொண்ட தங்களுடைய அடியார்களுடைய தன்மைகளுக்கேற்ப அவர்கள் விரும்பியதையெல்லாம் செய்வாராம். என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு அடியார்களுக்கு செய்வார் முருகன். முருகன் அடியார்கள் உள்ளத்திலே என்ன எண்ணுகிறார்களோ அதை செய்து முடிப்பார். அதை எப்படி சொல்லுவார்? வள்ளி பதம் பணியும் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே தினியார் மனோ சிலை மீது உணதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. அதுக்கு என்ன அர்த்தம்? வள்ளி அம்மாவுடைய திருவடியை போய் பணிகிறார் அப்படின்னு சொன்ன உடனே மனைவியோட காலப்பணி இல்லை. அந்த இடத்துல வள்ளிங்கிறது ஆன்மா, பக்குவம் பெற்ற ஆன்மா, திருவருள் பெற்ற ஆன்மா. அந்த ஆன்மா என்ன சொல்லுதோ அதை செய்து கொடுப்பாராம். அடியார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்து முடிப்பார்கள், செய்து கொடுப்பார். சாமி இந்த முதல்ல ஒரு பையனை 4 வருஷத்துக்கு உள்ளே முழுங்கிடுச்சான், கொண்டா சாமி அதை அப்படிங்கிறாரு. செய்தாரா இல்லையா? என்ன சத்தத்தையே காணோம். செய்தாருன்னு சொல்லுங்கள், இல்லைங்க எங்கெங்கன்னு கேளுங்க. செய்தாரா இல்லையா? இங்க அங்கேருந்து ஆட போடுறார். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் வந்தமும் ஆகினாய் உரைக்காடு சோலை புக்கொழியூர் அவினாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு. ஆர்டர் போடுறாருங்க. சரிப்பா செய்துடுறேன்ப்பா.
கொண்டார இல்லையா? பணியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயா கடிமா மலர்க்குள் இன்பமுள வேரி கக்கு நண்பு தருமா கடப்பம் இந்த தொடைமாலை கணவேறு ஒத்திடும் பனிருமா புயத்தணிந்த கருணாகர பிரசண்ட கதிர்வேலா வடிவார் குரத்தி தன் பொன்னடி மீது நித்த முந்தன் முடியான துற்று வந்து பணிவோனே. சுவாமிமலை திருப்புகழ். அதற்கு என்ன பொருள்? அவன் மீது அன்பு செலுத்தி அவனையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் என்ன கேட்கிறார்களோ அதை செய்து முடிப்பான் முருகப்பெருமான் என்பதுதான் அதற்கு பொருள் என்று சொல்லி இந்த அளவிலே கந்தபுராண சாரம் என்கிற தலைப்பில் 1 மணி நேரம் நாம் செய்து சிந்தித்தோம். இந்த அற்புதமான இந்த கந்த சஷ்டி விழா இங்கே நிகழ்வதற்கு நமக்கு இடம் மற்றும் உணவு தந்து உதவி இருக்கிறவர்கள் நம்முடைய சண்முகா மருத்துவமனை மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மற்றும் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் இங்கே தவறாமல் நம்மோடு வந்திருந்து இந்த உரை முழுவதும் கேட்டு நமக்கு நல்ல ஆதரவு நல்குகிறார்கள். அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நாம் மனம் திறந்த அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்குவது நம்முடைய டிஎம்பி வங்கி. அவர்களுடைய சேவை, வங்கி சேவையோடு ஆன்மீக சேவையும் சிறந்து இருக்கிறது. அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே திருமுறை வழிபாடு சிவத்திரு சிவாஜி ஐயா அவர்கள் மற்றும் சிவத்திரு பிரகாஷ் ஐயா அவர்கள் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளை இங்கே அம்மாப்பேட்டை சேலம் சிறப்பாக செய்தது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே திருப்புகழ் வழிபாடு செய்த சிவ திரிபுர சுந்தரி அம்மையார் மற்றும் சிவ சரவணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஒளிபரப்பு நம்முடைய பக்தி டிவி ரமேஷ் ஐயா அவர்கள் எங்கே சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறதோ அங்கே வந்து சேர்ந்து விடுவார். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஏற்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு மிகச்சிறப்பாக செய்த வான்கலந்த மாணிக்கவாசகர் பெருமான் திருக்கூட்டத்து அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி, இனி வழக்கம் போல அடுத்த மாதம் திருவிளையாடல் புராணத்திலே நாம் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, அடியாருடைய நூல்கள் இந்த திருமந்திரமும் திருவாசகம் வரலாற்று முறை கொஞ்சம் புத்தகம்தான் இருக்குது, நிறையா போயிடுச்சு. ஏன் அதை சொல்கிறேன்னா, செகண்ட் பிரிண்ட்டு நாங்கள் போடுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. இருக்கிற பிரிண்ட்டு, ஏன்னா அடுத்தது புதுசாக சில புத்தகங்கள் வெளிவருகிறது அடுத்த மாதம் ஜனவரியில். அதனால் இனிமேல் புதுசாக அடிக்கிறது தான் பார்ப்போமே தவிர, இந்த புத்தகங்கள் நிரம்ப வித்துருச்சு. ரொம்ப அவசியம் வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுருங்க, அப்புறமா வாங்கிக்கலாம் படிக்கலான்னு தள்ள வேண்டாம். திருமந்திர புத்தகம் திருமந்திரம் இல்லையா, திருவாசகம் இருக்கா, அதுவும் 7.5 வருஷம் என்னுடைய ஆய்வில் வெளிப்பட்ட நூல், அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, அடியார் பெருமக்களையெல்லாம் சந்திப்பது தான் வாழ்ந்த நாள். அடியார் பெருமக்களோடு இருந்த நேரம்தான் நல்ல நேரம். அவர்களோடு கலந்து நீரு பூசின அடியார்களை தரிசித்து, நீரு பூசின அடியார்களோடு கலந்து நீரு பூசின அடியார்கள் சங்கத்தில் இருப்பது என்பது இறைவன் தந்த வரம். அந்த வரத்தை எனக்கு தந்த இறைவனுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக சரவணன் ஐயா அவர்கள் தன்னலமில்லாமல் தொண்டு செய்கின்ற அவருடைய சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. தவறாமல் இந்த விழா மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு தகுந்த கவனத்தோடு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அடியேனையும் தக்கவாறு கவனித்து கொள்ளுகிற அவருடைய அன்பிற்கு என்னுடைய மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டுகிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே,
அடியன் ஞானத்திரள் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறேன். 15வது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரே சைவ தமிழ் பத்திரிகை ஞானத்திரள் பத்திரிகை தான். இந்த பத்திரிகையில் நிறைய பேர் இங்கே சந்தாதாரராக இருப்பீங்க. அப்படி இல்லாதவர்கள் சந்தா கட்டி அதை சேர்ந்துக்கணும். மாதம் ஒரு புஸ்தகம் வீடு தேடி வரும், கடையில் கிடைக்காது. தொடர்ந்து அதில் நிறைய திருமுறை செய்திகள் வருகிறது. ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் திருமுறைக்கு நீங்கள் தொண்டு செய்வது, மற்றவர்களையும் அதில் நீங்கள் ஆட்படுத்தணும். பத்திரிகை நடத்துறது ரொம்ப கடினம், விளம்பரம் வச்சு தான் நடத்தணும். ஆனால் இந்த பத்திரிகைக்கு எங்கள் அருணாச்சலம் ஐயா அவர்கள் சொந்த முயற்சியிலே இந்த பத்திரிகை நடத்துகிறார். நீங்களெல்லாம் பயன்பெற வேண்டும். திருமுறைக்கு நிறைய சிறந்த கட்டுரைகள் வெளிவருகிறது. அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், சந்தாதாரர் ஆகணும், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்சிற்றம்பலம்.